everyone, welcome back to my channel Abhinaya Chakravarti. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் ட்ரைனிங் ஃபார் பேபிஸ். அதாவது நிறைய பேர் வந்து இது கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, நீங்க எப்படி ஸ்லீப் ட்ரெயின் பண்ணீங்க, எப்படி ஒரு ரொட்டீன் செட் பண்ணீங்க, ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அதுவும் எஸ்பெஷலாக ட்வின் பேபிஸ்க்கு எப்படி அந்த ஸ்லீப் ட்ரைனிங் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு செப்பரேட் வீடியோவாக இது பண்ணலாம் தான் இன்னைக்கு நான் நினைச்சேன். ஸோ இது வந்து ஸ்லீப் ட்ரைனிங் வந்து மெயினாக நைட் ரொட்டீன் அண்ட் அது கூட வந்து த்ரூ அவுட் த டேவும் எப்படி அவங்க ஸ்லீப் ரொட்டீன் இருந்தது அண்டில் 1 இயர், அதுக்கப்புறமும் எப்படி நான் மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன் ஷார்ட் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நான் வந்து செப்பரேட்டாக சொல்லான்ட்டு இருக்கேன். ஸோ நைட் ரொட்டீன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் டே ரொட்டீன் அவங்களுக்கு எப்படி ஸ்லீப் பொறுத்த வரைக்கும் அவங்க டே ரொட்டீன் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ரொட்டீனில் வந்து ஃபர்ஸ்ட் 3 months வந்து நம்ம எந்த குழந்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்க எப்போ தூங்குவாங்க, எப்போ எழுந்திரிப்பாங்க, எப்போ முழிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ப்ளே டைம் எதுவுமே நம்ம வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 months வந்து அவங்களுக்கு மோர் ஆஃப் ஸ்லீப்பிங் ஹார்ஸ் தான் இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் 19 to 21 hours வந்து பர் டே வந்து குழந்தைங்க தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ரொட்டீன் வந்து அவங்களுக்கு வந்து செட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ லீவ் இன் தியர் ஓன் ஸ்பேஸ். அப்போ வந்து நம்ம பெருசாக அவங்களுக்கு வந்து எதுவும் ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து என் குழந்தைங்களுக்கும் அப்படி தான் போச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தை தூங்கும் போது இன்னொருத்தி எந்திரிப்பா. ஸோ மாற்றி மாற்றி நாங்கள் அப்படியே தான் மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டே ஹாஸ்லையும் தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நைட் வந்து ஃபர்ஸ்ட் 3 months, அதாவது என் குழந்தைங்க February பிறந்திருந்தாங்க. ஸோ டில் மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ நைட் நாங்கள் கஷ்டப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஃபர்ஸ்ட் 3 months தான். நைட் டைம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன்னா தோ அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் தூங்குனா கூட அவங்க ஸ்லீப்பிங் ஹார்ஸெல்லாம் வந்து மோஸ்ட்லி டே டைமில் தான் இருக்கும். நைட்டில் 2 பேருமே ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ நாங்கள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு டாக்டர் வந்து என் பீடியாட்ரிஷியன் சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது குழந்தைங்களுக்கு. அதுவும் அந்த டைம் வந்து ரொம்ப சம்மராகவும் இருந்தனால அப்போ நீங்கள் அவங்களுக்கு போட்டிங்கன்னா அது டைட்டனாக ஸ்கின்னுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரேஷஸ் வரதுக்கெல்லாம் சான்சஸ் அதிகம், இல்லை ப்ரிக்லி ஹீட் மாதிரி. ஸோ டோன்ட் யூஸ் தேம்னு சொல்லி சொன்னனால நாங்கள் மே மந்த் வரைக்குமே அவங்களுக்கு வந்து டைப்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் துணியில் தான், அதுவும் இந்த வாயில் புடவை இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம். ப்ளஸ் அவங்களுக்குன்னே செய்யப்பட்டது எல்லாமே அதை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நைட்டில் வந்து அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப இருந்தது, எங்களுக்குமே வந்து ரொம்பவே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க ஒன்ஸ் அவங்க யூரின் போனாங்கன்னா அவங்களுக்கு பசிக்கும், திருப்பி ஃபீட் பண்ணணும், அந்த துணி சேஞ்ச் பண்ணணும், அதுலேயே அப்படியே ஃபுல் நைட் போச்சு. அப்போ தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மே மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3-4 months தாண்டிருச்சு. சரி நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம். அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாங்க, எங்களுக்கு யூஸ் பண்ணுற கூட பயமாக இருந்தது. சரி இப்போ கொஞ்சம் வெயிட்டும் கெயினாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நைட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க தூங்கலாம், நம்மளும் நம்ம நைட் கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லி அப்புறம் தான் நாங்கள் டயப்பர்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணோம். ஸோ அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட ஆரம்பித்தோம். அப்பத்துல இருந்தால் கொஞ்சம் ஸ்லீப் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்தது. அப்போவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஓகே தூங்குறாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு டைப்பர்ஸ் இருந்தனால அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சரி தூங்குறாங்களே நினச்சும் போது தான் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எவ்ரி 3 hours வந்து தோ குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு எழுப்பி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு மதர்ஸ் ஃபீடில் வைங்க. அப்படி இல்லைங்கிற கட்டத்தில் வந்து நீங்கள் ஃபார்முலாவுக்கு போங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் எவ்ரி 3 hours once வந்து அவங்களுக்கு ஃபீட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவங்க சுகர் லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆகும்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுபடி நாங்கள் கரெக்டாக அலாரம் செட் பண்ணி மாற்றி மாற்றி நாங்கள் எழுந்திருந்தோம். ஏன்னா டைப்பர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணி ஒரு டைமும் கொடுத்துட்ருந்தோம். ஒரு குழந்தைக்கு மதர் ஃபீட்னா இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க, எந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தீங்கன்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க, நம்மளே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். இந்த டைம் இந்த குழந்தைக்கு நம்ம வந்து மதர்ஸ் மில்க் கொடுத்துருந்தோம்னா அடுத்த டைம் வந்து இன்னொருத்திக்கு வந்து ஃபார்முலான்னு சொல்லி நம்மளே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைப்பர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 6 months வரைக்கும் எங்களுக்கு இதே ரொட்டீன் தான் போயிட்டு இருந்தது. அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து நைட் ரொட்டீன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டைப்பர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக பார்த்து, ஆனால் நம்மளுக்கு ரெகுலராக நம்ம 3 hours எழுந்திரிச்சு அவங்க ஈஸியாக இருந்தாங்க, நம்மளுக்கு அதே வேலை தான் இருந்துச்சு. எவ்ரி 3 to 4 hours வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வைக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தொட்டில் தான் யூஸ் பண்ணோம். பியூர் காட்டன் துணியில் ஆகிற அதுக்குன்னே தனியாக இப்போ இந்த வேஷ்டி துணிங்கள்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணோம். அண்ட் நாங்கள் செப்பரேட்டாக வச்சுருந்தோம். ஒரு குழந்தை அம்மா கிட்டே இருப்பா ஒரு ரூமில், இன்னொரு குழந்தை என்கிட்ட இருப்பா. ஸோ பாதி நைட்டுக்கு மேலே என்ன ஆகுன்னா, ஒரு டைம் ஃபீட்க்கு அப்புறம் நான் எடுத்து என்கிட்ட இருந்த குழந்தைய வந்து நான் என் பக்கத்தில் படுக்க வச்சுப்பேன். ஆனால் அம்மா கிட்ட இருந்தவ வந்து அவள் தொட்டில் எதை தூங்கிட்டு இருந்தா. ஸோ இப்படியே தான் போச்சு.
ஸோ ஆஃப்டர் 6 months பார்த்தீங்கன்னா நம்ம சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கம் வந்து இன்னுமே பெட்டர் ஆச்சு. ஏன்னா நம்ம நைட்டு வந்து இத்தனை நாள் நம்ம லிக்விட்லேயே தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபில்லிங்காக இருந்தது போல். ஸோ நைட்டும் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ டாக்டர் சொன்னபடியே தான் அதுவும் நம்ம தோசையாகட்டும் இட்லி மெயினாக நாங்கள் கொடுத்தது இட்லி இல்லை உப்மா டைப்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ என்ன டின்னர் எங்களுக்கு பண்ணுறோமோ அதே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கூட வந்து ஒன்று நான் ஃபீட் பண்ணுவேன், இல்லாட்டி ஃபார்முலா மில்க் அதுவும் கொடுத்து தான் தூங்க வச்சோம். ஸோ இன்னுமே அவங்க தூக்கம் வந்து கொஞ்சம் டைம் வந்து லென்த் ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ அப்போவுமே வந்து நாங்கள் நடுவில் எழுந்திரிச்சு கொஞ்சம் அந்த ஹார்ஸ் மட்டும் எலாபரேட் ஆச்சே தவிர மற்றபடி நம்ம எழுந்திரிச்சு ஃபீட் பண்ணுற ரொட்டீன் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களே நடுவில் வந்து எழுந்திருப்பாங்க, பசிக்க தப்பே கிடையாது. அவங்க எவ்வளோ டைம் எழுந்தாலும் நம்ம ஃபீட் பண்ணலாம் தாராளமாக. டாக்டரே இதான் சொன்னாங்க, அவங்க அடிக்கடி எழுந்தாலும் அவங்களுக்கு அது பசிக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ டைம் அவங்க எழுந்தாலுமே நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், நீங்கள் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 6 months ஒரு 9-10 months வரைக்கும் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் நாங்களும் த்ரூ அவுட் த டே சாலிட்ஸ் கொடுத்துட்ருந்தோம். இன் பிட்வீன் வந்து ஃபார்முலா கொடுத்துட்ருந்தேன் அண்ட் நானும் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் நைட் ரொட்டீன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 months வரைக்குமே இவங்க மார்னிங் ரொட்டீன் ஸ்லீப் ரொட்டீன் எப்படி இருந்ததுன்னா அவங்க மார்னிங் ஒரு டைம் தூங்குவாங்க, ஒரு 11-11:30க்கு தூங்குவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ சவுண்ட் வெளியே கேட்டுட்ருக்கு. ஸோ மார்னிங் ஒரு 11-11:30க்கு தூங்குவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2:30-3க்கு படுத்தாங்கன்னா 5:30 வரைக்கும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அகெயின் ஈவினிங் வந்து ஒரு 6:30-7 o'clock தூங்கினாங்கன்னா ஒரு 8 எல்லாமே வந்து ஷார்ட் நேப்ஸ் தான், ஒரு 1 hour தான் அவங்க தூங்குவாங்க. ஆனால் த்ரூ அவுட் த டே வந்து இந்த ரொட்டீன் அவங்களுக்கு டே டைம்லேயும் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அவங்களால அது ஒரு நாள் ட்ரை பண்ணாலே அவங்களுக்கு முடியாமல் இருந்தது. அந்த தூங்காட்டி ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்க, அழுதுட்டு அண்ட் ஒருத்தி அழுதா இன்னொருத்தி அழுகிறதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த டைம்ஸ் தான். ஸோ மார்னிங் ஒரு 11:30 போல் தூங்குவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2:30-3 படுத்தா 5:30 வரைக்கும் தூங்குவாங்க. அண்ட் அகெயின் ஈவினிங் ஒரு 7-8 வரைக்கும் தூங்குவாங்க. அண்ட் நைட் வந்து ஒரு 10-10:30க்கு தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 10 months வரைக்குமே இப்படி தான் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க போதும் இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து ஏன்னா அவங்க நைட் அப்புறம் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அப்புறம் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அன்ஹெல்த்தி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 10-11 months ஆச்சு இல்லையா. ஸோ நீங்கள் கம்மி பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஸ்லீப் மட்டும் நீங்கள் எடுத்துடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோன்னா மார்னிங் தூக்கத்தை ஃபஸ்ட் கட் பண்ணோம் 10-15 days. அதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 7-8 o'clock எழுந்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து எப்படியோ சமாளித்து எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம். அதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிஷியலி, ஆனால் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் தூக்கத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அவங்க காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா மத்தியானம் தான் தூங்குவாங்க. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு கண்டிப்பாக தூங்கிடுவாங்க, 3 to 3.5 hours தூங்குவாங்க. 5-5:30க்கு எந்திரிச்சாங்கன்னா அப்புறம் திருப்பி நைட்டு தான் 9:30-10க்குள்ளே அவங்க படுத்துடுவாங்க. ஸோ 10 to 11 monthsக்கு அப்புறம் ஒரு 1 year 1.25 வயசு வரைக்கும் இந்த ரொட்டீனில் தான் இருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக தொட்டில் தான் நைட் தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஸ்லீப் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக ஒரு 3 monthsலேருந்தே அவங்கள பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிட்டாலே போதும். த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் பி ஈஸி. ஸோ நீங்கள் அது வந்து நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு. ஒன்றுமே இல்லைங்க, அவங்க எப்போ எழுந்திருக்கிறாங்களோ நீங்கள் கரெக்டாக ஃபீட் மட்டும் கொடுங்க. அண்ட் அவங்க எப்படி தூங்குற கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அதுவும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். அவங்க தொட்டிலா இல்லை உங்கள் பக்கத்தில் படுக்கிறாங்களா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் தட்டி கொடுத்தா தூங்குறாங்களா, லைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வைக்கிறீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீப் ட்ரெயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆஃப்டர் ஒரு 1.5 வயசு கிட்ட வரைக்குமே அவங்க தொட்டில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா கிட்ட இருந்தால், ஒருத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட இருந்தால். நாங்கள் 2 பேரை தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எப்போ வந்து நாங்கள் சரி பெங்களூர் போகலான்னு டிசைட் பண்ணமோ அப்போ வந்து அங்கே நாங்கள் இருந்த ஃப்ளாட்டில் வந்து இந்த தொட்டில் கட்டுற ப்ரொவிஷன் வந்து அங்கே கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம் சரி ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு. அண்ட் அங்கே போய் நான் இன்னொன்று தனியாக தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த கட்டத்தில் வந்து நம்ம இந்த 2 தொட்டில் இதெல்லாம் வேண்டாம், நம்ம கட் பண்ணலான்ட்டு. இதுவும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த தொட்டில் எப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னு. ஸோ என் குழந்தைங்களுக்கு கரெக்டாக 1 year and 6 months அப்போ தான் நாங்கள் வந்து தொட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணோம். அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 week தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாட் even a week, ஒரு 4 to 5 days வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே தூங்கவே தெரியாத மாதிரி இருந்தாங்க. அவங்க பெட்டில் படுக்க வச்சு லைட்ஸ் ஆஃப் பண்ணி எல்லா வகையும் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் லைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி பார்த்தோம். அப்புறம் சின்ன நைட்லாம் மட்டும் வச்சு பார்த்தோம். அப்புறம் ரைம்ஸ் சொல்லி பார்த்தேன், ஸ்டோரி சொல்லி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிற கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த ரொட்டீன் ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் அவங்க பெட்லேயும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் அங்கே எடுத்துகிட்டு போய் அப்புறம் அங்கே அது கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே பழக்கிடலான்னு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதே வந்து கம்ப்ளீட்டாக தொட்டில் ஸ்டாப் பண்ணோம். அப்போவுமே அவங்க வந்து கேட்பாங்க, தொட்டில் காமிச்சு நாங்கள் அதில் படுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருசாக போய் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாட்டியும் அவங்க சொல்லி கேட்பாங்க. பட் அதுதான் டைவர்ட் பண்ணி
நாங்கள் இதிலே படுக்க வச்சு பழக்கணும். ஸோ 1.5 இயர்ஸ்லேருந்து ப்ராப்பராக அவங்க பெட்டில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ நீங்கள் ஸ்லீப் ட்ரெயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் பழக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் செட் பண்ண முடியாது. அவங்க மோஸ்ட் ஆஃப் த டே நைட் எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ விட்டுடுங்க. ஆனால் 3 to 3.5 மந்த்ஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ட்வின்ஸ், நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஸ்லீப் செட் பண்ணாலே, ஏன்னா நைட் ஃபுல்லாக அவங்க கரெக்டாக இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் டே அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, எந்த டைமில் தூங்கணும் எல்லாமே உங்களுக்கும் ப்ராப்பராக இருக்கும். அதே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் ரொட்டீனே ஃபுல்லாமே உங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்பவே ஒரு ஃபஸியாக தான் போகும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேத்துக்கு இது ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் என்னால் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ எங்கள் ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. அன்டில் 10 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க ஆல்மோஸ்ட் 3 to 4 times a day தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 1 time மட்டும் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஈவினிங் அண்ட் மார்னிங் அந்த தூங்குறதை வந்து கட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க. 3 years வரைக்கும் தான் அவங்க வந்து ஆஃப்டர்நூன் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த லஞ்ச் முடிச்சோன்னா கண்டிப்பாக மத்தியானம் தூங்கிடுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு அதுவுமே முடியாது. ஸோ 3 yearsல வந்து அவங்களுக்கு அந்த 3 years தாண்டோன்னா நர்சரி எப்போ போடலான்னு நினச்சோமோ அப்போ வந்து அந்த ஆஃப்டர்நூன் தூக்கத்தையும் கட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 7 o'clock காலையில் எழுந்திரிச்சிடுவாங்க. அண்ட் நைட் வந்து அவங்க ஒரு 8 o'clock அவங்க திருப்பி பெட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு எழுந்திரிக்க முடியும்னு. ஸோ அப்போ வரைக்குமே ஒரு 3-3.25 வயசு வரைக்கும் அவங்க ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பும் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அப்போ கட் பண்ணது தான் இப்போ வரைக்குமே வந்து அவங்க மார்னிங் எழுந்தாங்கன்னா நைட்டு தான் திருப்பி படுப்பாங்க. ஆஃப்டர்நூன் ஸ்லீப் சுத்தமாக கிடையாது. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்லீப் ரொட்டீன் ஃபார் போத் ஃபர்ஸ்ட் அன்டில் a year வரைக்கும் நைட் ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. அண்ட் பொதுவாகவே அவங்க ஓவரால் ஸ்லீப் ரொட்டீன் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். இதான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.